உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம இன்னைக்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி பத்தி பார்க்கிறோம். இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஜனவரி மாதம் 2025 28 இந்த சுக்கிர பயிற்சி ஆரம்பிக்குது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாசம் வரைக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி இருக்கும். எப்பவுமே இந்த சுக்கிர பயிற்சி ஆப்பட்டது ஒரு 25 நாள் இல்லைன்னா ஒரு 45 நாள் இருக்கும். இந்த டயத்துல பாத்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாத காலங்களும் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த பெயர்ச்சி ஆப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? இப்போ நிறைய பேர் குடும்பத்துல கஷ்டம், வறுமை, ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியல, கல்யாணம் பண்ணி திருப்தி இல்லை, இது மாதிரி சில கஷ்டங்கள், சில குழப்பங்கள், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதற்கு எந்த கிரகம் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, சுக்கிர பகவான். உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருந்தார்னா இந்த மாதிரி கஷ்டத்துல நீங்க பார்க்கணும், இந்த மாதிரி கஷ்டத்துக்கு ஆளாக மாட்டீங்க. அப்படியே கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஜமாளிச்சு நல்லபடியா வந்துருவீங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் தான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அப்ப உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறாங்க? ஆட்சியா இருக்கிறாங்களா, உச்சமா இருக்கிறாங்களா, குருவுடைய பார்வையில் இருக்கிறாங்களா, இல்ல சுக்கிர பகவானை பாவகிரகங்கள் பார்க்குதா, அந்த சுக்கிர பகவான் 6, 8, 12 மறைந்திருக்கிறார்களா, இதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த கும்ப ராசிக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுல, ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது உச்ச பலம் பெறுகிறார். அப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான், 9ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவானும் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல உச்ச பலம் பெற்றிருக்கிறார். அப்போ அந்த உச்ச பலம் பெற்று இருப்பது உங்களுக்கு யோகம். அப்போ கும்பம் அப்படிங்கிறது சனியுடைய வீடு. இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது சனிக்கும் சுக்கிரனுக்கும் அதி நட்பு கிரகங்கள் 2 பேருமே. அப்ப அந்த நட்பு கிரகங்கள் ஆப்பட்டது உச்சம் அடையும் போது கும்பராசிக்காரங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகத்தான, ஒரு லாபகரமான, ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நீங்க பார்க்க போறீங்க. கும்பராசிக்காரங்களே, நான் உங்களுக்கு இந்த பலனை மனதார சந்தோஷமாக சொல்கிறேன். ஏன் சொல்ற அப்படின்னா, கும்பராசிக்காரங்க ஜென்ம சனியிலிருந்து இப்படித்தான் விடுதலையாக போறீங்க. ஜென்ம சனியே உங்களுக்கு முடிய போகிறது. அதே சமயத்துல இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்துல, சுக்கிர பயிற்சிங்கிறது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாசம் நடக்குதுன்னா, உங்களுக்கு மார்ச் மாசம் எண்டுலயே அந்த சனி பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சி செய்கிறார். அப்போ உங்களுக்கு அந்த ஜென்ம சனியிலிருந்து நீங்க வெளியில வந்துடுறீங்க. இது ஒரு யோகம். அது போக உங்களுக்கு மே மாசத்திலேயே குரு பயிற்சி நடக்குது. அப்ப அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுறாங்க. இது 2வது யோகம். இந்த 2 யோகங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை, ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கவிருக்கிறீர்கள். குரு பகவானால கண்டிப்பாக 5ஆம் இடத்துக்கு செல்கின்ற குரு பகவானால் எந்த தடையும் இல்லை. புத்திர பாக்கியம் கிடைக்கும். வாழ்க்கையில செல்வம், செல்வாக்குங்கிறது உங்களுக்கு உயரும். பட்ட கடன் கஷ்டத்திலிருந்து வெளியில வந்துருவீங்க. அப்ப அந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும். இந்த சனி பயிற்சி ஜென்மத்திலிருந்து வெளியில வர்றதுனால சப்பான்னு சொல்லி உங்க கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே முழுக்கு போட்டுட்டு
அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வருவதற்குண்டான ஆரம்பம். அப்ப இந்த ஆரம்பமான சூழ்நிலையில சுக்கிர பகவானும் உச்சமாவது மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டம், உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை இந்த சுக்கிர பகவான் உருவாக்கி கொடுப்பார். அதுபோக அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது ராகுவோடு இணைகிறாரு. அப்ப ராகுவோடு வேற எந்த கிரகங்கள் இணைந்தாலும் பெரிய அதிர்ஷ்டத்தை ஒன்றும் கொடுப்பதில்லை. ஆனா அந்த சுக்கிர பகவானான அதிர்ஷ்ட காரகனான சுக்கிர பகவான், கலஸ்திர காரகனான சுக்கிர பகவான், யோக காரனான ராகுவோடு இணையும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை உருவாகிறது. கும்பராசிக்காரங்களே, உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விடிவு காலம். நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல காலம், இந்த 2.5 வருட காலமாக நீங்கள் வாழ்க்கையில நொடிஞ்சு போய் பல கஷ்டங்களுக்கு ஆளாகி நீங்கள் நீதி நேர்மையாக இருந்து பல தொல்லைகளை அனுபவித்தும் இன்னைக்கு பல சூழ்நிலைகள்ல மாட்டிட்டு இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலையில இருந்து வெளியில வருவதற்குண்டான நேர்காலம் உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய அந்த பயிற்சியும் நல்லா இருக்குது, இந்த குரு பயிற்சியும் நல்லா இருக்குது, இந்த சனி பகவானுடைய பயிற்சியும் நல்லா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விடியலை தேடி நீங்க புறப்படுறீங்க. அப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இருள், அந்த இருட்டு விலகுது. அப்ப உங்களுக்கு உங்களை சுத்தி உள்ள பெரிய மனிதர்கள் அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெரிய விஐபிகளுடைய கனெக்ஷன் கிடைக்கும். அது போக மந்திரி, அது போக எம்எல்ஏ, அரசியல்ல உள்ளவங்க அவங்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். இந்த சப்போர்ட்டுகள்னால கண்டிப்பாக நீங்கள் எவ்வளவு கீழே இருந்தாலும் நீங்கள் மேல வருவதற்குண்டான வாய்ப்பு உங்க பக்கத்திலே இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்கள் இப்போ எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும், நீங்க எவ்வளவு கடன் பட்டு இருந்தாலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் ஒண்ணு நீங்க பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிக்க வேண்டிய காலம் கடந்து விட்டது. அந்த கஷ்டத்தை எல்லாமே நீங்க அனுபவிச்சிட்டீங்க. இப்ப நல்லதை, உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார். கும்பராசிக்காரங்களே, உங்களை பிடித்த தரித்திரம், உங்களை பிடித்த கஷ்டங்கள், பிணிப்பீடைகள் எல்லாமே ஓய போகிறது. உங்க வாழ்க்கையில நீ எந்த பக்கம் திரும்பினாலும் வெற்றி 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 தான். இது போக இந்த கும்பராசியில பிறந்த பெண்களுக்கு ஒரு மகத்தான ஒரு மகுடம் சூடும் நேரம் சொல்லலாம். ஏன்னா இத்தனை இந்த கடந்த காலங்கள்ல ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வாழ்ந்தீங்க. இப்போ உங்களுக்கு உங்க பார்ட்னர் அவருக்கு 7 சனி இருக்குதுன்னா அவரு கூட சேர்ந்து நீங்க வாழும்போது எவ்வளவு நரக வேதனையை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். அந்த ஜென்ம சனியில அவருக்கு இருக்கக்கூடிய மொத்த கஷ்டத்தையும் உங்க மேலதான் இறக்கியிருப்பார். அதை எல்லாமே தாங்கிட்டு எப்படா விடிவு காலம் வரும் சொல்லி எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த விடிவு காலம் உங்களுக்கு வந்தாச்சு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும், மன சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மன தைரியம் கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்கள் உயரப் போகிறீர்கள். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா உங்களுடைய கஷ்டங்கள் தீரப்போகிறது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, ஒரு பரிகாரம், அம்மன் கோயிலுக்கு போயிட்டு குங்குமம் 9 நாள் தொடர்ந்து கோயிலுக்கு போறீங்க, இல்லைன்னா 9 வெள்ளிக்கிழமை போறீங்க, குங்குமம் வாங்கிக்கோங்க. அது போக 9 நாள் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு திங்கக்கிழமை நாள்ல 9 திங்கக்கிழமை போனாலும் சரி, தொடர்ந்து 9 நாள் போனாலும் சரி, விநாயகருக்கு ஒரு தண்ணி ஊத்திட்டு விநாயகர் கும்பிட்டுட்டு அந்த திருநீர். அது போக சிவன் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு, அந்த பெருமாள் கோயிலுக்கு
9 சனிக்கிழமையோ இல்லை 9 நாள் தொடர்ந்து போனாலும் சரி, போயிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய குங்குமத்தையுமே வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு துணியில கட்டி வைங்க. 9 நாள் இல்லைன்னா 9 வாரம், இப்படி அந்த 9 நாள் செஞ்சு இல்லை 9 வாரம் செஞ்சு அந்த 9 வாரம் கம்ப்ளீட் ஆகும்போது சாமியை கும்பிட்டுட்டு எங்களுடைய கஷ்டங்கள் சகலமும் எங்களை விட்டு போகணும், எங்க குடும்பத்தை விட்டு போகணும், எங்க கஷ்டங்கள் எல்லாமே எங்களை விட்டு கரைஞ்சு போகணும்னு சொல்லி அதை கொண்டு போயிட்டு ஒரு கங்கையில, ஒரு ஓடக்கூடிய தண்ணியில, ஒரு கடல்ல அதை கரைச்சிட்டு வந்துருங்க. அப்ப அந்த 3 கோயில் பிரசாதத்து கூட ஒரு கைப்பிடி கல்லுப்பும் அந்த பிரசாதத்து கூட போட்டு ஒரு மஞ்சள் துணியில கட்டி 9வது நாள் அந்த உப்பு போட்டு அந்த மஞ்சள் துணியில கட்டி அதை எடுத்துட்டு போய் நீங்க வந்து ஒரு கடல்லையோ ஒரு போகக்கூடிய ஆத்துலயோ கரைச்சிட்டு வந்துருங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோவை நீங்க வந்து பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர்றீங்க. நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணமும் நீங்க தான். அதே சமயத்துல உங்களுக்கோசரம் நான் எல்லா கிரகங்களையும் ஆராய்ந்து ஒவ்வொரு பதிவா போட்டுட்டு இருக்கிறேன். நல்லபடியா பாருங்க. அதே சமயத்துல உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.